ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்து வச்ச நவம்பர் மாதத்துக்கான பணம், அதாவது உண்டியலில் நான் சேர்த்து வச்சது. சரிங்களா, சில்லறை கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இவ்வளோதான். நான் இங்கே இந்த உண்டியலில் ஒன்லி ரூபாய் நோட்டு மட்டும்தான் போட்டேன். இதில் தான் காசு போட்டேன். எனக்கு சில்லறை சரியாக போயிடுங்க. ஏன்னா பால் பாக்கெட் செய்ய பாப்பாக்கெல்லாம் வாங்குறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். சில்லறை அந்தளவுக்கு சேரலை. நான் ஆல்ரெடி ஒரு சில்லறை மட்டும் ஒரு உண்டியலில் சேர்த்துட்ருக்கேன். அது போக இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் நான் உண்டியலில் சேர்த்து வச்சது. சரிங்களா, சில்லறை நான் தனியாக உண்டியலில் சில்லறை மட்டும் சேர்த்து வச்சுருக்கிறேன். அது ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. இப்போ நவம்பர் மாதம் நான் சேர்த்து வச்ச காசு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. நான் பாப்பாங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். சரிங்களா, அது போக நாங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணுறோம். அந்த தொழிலிருந்து வந்த காசும் அதில் வர்ற லாபத்தையும் நான் இதில் சேர்த்து வச்சுருக்கிறேன். சரிங்களா, அதனால் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு ஆள் சம்பளம் தான். அது போக வீட்டில் நான் 2 சேல்ஸ் பண்ணுறத மிச்சப்படுத்தின காசு தான் இது. சரிங்களா, எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ காசு இருக்குது. இதுதான் இந்த மாதத்துக்கு நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு. ஓகேங்களா, எவ்வளோ இருக்குது அப்படின்றத தனித்தனியாக நான் 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு அப்படின்றத பிரித்து வச்சிட்றேன். சரிங்களா, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால நானே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பிரித்து வச்சுருக்கிறேன். சரிங்களா, எவ்வளோ இருக்குது அப்படின்றத நானே பிரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ இருக்குது இந்த மாதத்துக்கான அமௌண்ட்டுன்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 200 ரூபா எவ்வளோ இருக்குது? ஒரு தாள். சரிங்களா, அப்போ ஒரே ஒன்று 200 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 3 இருக்குது. 100 ரூபா தாள் 3, 100 ரூபா தாள் 3 இருக்குது. அப்போ 300 ரூபா. ஓகேங்களா, அப்போ 50 ரூபாயில் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4, 50 ரூபாயில் 4 இருக்குது. இப்போ 200 ரூபா. அப்புறம் 20 ரூபாயில் எவ்வளோ இருக்குதுன்னு எழுத போகிறோம். 20 ரூபாயில் எத்தனை இருக்குது? 1 2 3 4, 4 தாள் இருக்குது. அப்போ 4 8 80 ரூபா. ஓகேங்களா, அப்போ 10 ரூபாயில் எவ்வளோ இருக்குதுன்னு அடுத்து பார்க்க போகிறோம். 1 2 3, 10 ரூபாயில் 3 தாள் இருக்குது. அப்போ 30 ரூபா. இப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்த அமௌண்ட்டு 810 ரூபா. நான் 810 ரூபா என்னால் சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. நான் 2 குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். அது போக ஒரு சின்னதாக நாங்கள் பத்தி வியாபாரம் பண்ணுறோம். அதில் கிடச்ச காசை வச்சு தான் நான் சேர்த்து வச்சேன். சரிங்களா, அது போக இந்த சில்லறை காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க என்னுடைய இந்த மாத சேமிப்பு. என்னால் சேர்த்து வைக்க முடியும். ஒரு ஆள் வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறது போக என்னால் 810 ரூபா சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டு சேர்த்து வைக்க முடியும். என்னால் இந்த மாதம் 810 ரூபா சேர்த்து வைக்க முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மந்த்து எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சேர்த்து வைங்க. இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா நான் மீஷோ ஆப்பில் எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. அது போக இந்த மாதிரி நான் கிச்சன்லேயே வச்சுக்குவேன் சில்லறை போடுறதுக்கு. அதில் இந்த மாதம் சேர்த்து வச்சேன் இந்த அமௌண்ட். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதம் எவ்வளோ சேர்த்து வச்சிங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு குறைவான அமௌண்ட்டு தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் மட்டும் வேலைக்கு போகிறாங்க. எங்களுக்கு வருமானம் கம்மி. அதனால் என்னால் 810 ரூபா சேர்த்து வைக்க முடிஞ்சது. உறவுகளே, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, இல்லை உங்களுடைய வீட்டுக்காரங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு தாராளமாக குறைஞ்சது நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இது போக நான் சில்லறைக்கு மட்டும் தனி உண்டியல் போட்டு அதுலேயும் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு நாள் நிரம்பணுன்னா காட்டுறேன். ஓகேங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உண்டியலோட கீ தாங்க இது, பூட்டும் கீ சாவியும் இதுக்குரியது தான். சரிங்களா, நீங்களும் இதே மாதிரி உண்டியலில் சேர்த்து வைங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் வருமானம் வரும். சரிங்களா, இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா பாருங்கள் உறவுகளே. பாய்.